தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது கவலை அளிக்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று தமிழ்நாட்டு மீனவர் நலன் குறித்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். அப்போது தமிழ்நாடு மீனவர்கள் அதிக எண்ணிக்கையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது கவலை அளிக்கிறது என்றார். பாக் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும், மீன்பிடிப்பிற்கு செல்லும் போது அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களைய தமிழக அரசு அழுத்தம் கொடுப்பதையும் தாண்டி மீனவர்களின் படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும் அந்த படகுகள் நாட்டுடைமையாக்கப்படுவதுமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க கடந்த 2/4/2025 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சினை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படகுகளை திருப்பித் தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம். இலங்கை சென்றிருந்த மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த தீர்மானத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு உடனடியாக அனுப்பியும் வைத்திருந்தோம். இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது.